ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு RFH vlogs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிகினர்ஸ் crochet பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், ஆனா அது எங்க வாங்கலாம், இந்த எல்லா டீடைல்ஸ் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ crochet கிளாஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ நம்ம கிட்ட crochet கத்துக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, crochet கிளாஸ்க்கு தேவையான பொருட்கள், அதாவது டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த crochet கிட் தான். இதோட லிங்க் பயோல தரேன். இதுல ஒரு கட்டர் தந்திருக்காங்க, அதாவது இந்த யான்ஸை கட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் 2 கவுண்டர்ஸ் தந்திருக்காங்க, அதாவது ஒவ்வொரு ரோவையும் கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது எல்லாமே ஸ்பிளிட் மார்க்கர்ஸ். இது அமிகுர்மில போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பெருசுல ஒரு 5, சின்னதுல ஒரு 5 தந்திருக்காங்க. இதுதான் ஸ்டிச் மார்க்கர்ஸ். இது crochetல போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மொத்தம் 10 பீசஸ் தந்திருக்காங்க. அடுத்தது டேப், நார்மல் டேப். அடுத்தது இது ரிங். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இது போட்டுட்டு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது சீயிங் நீடில்ஸ். சின்னதுல 2, பெருசுல 1 தந்திருக்காங்க. அடுத்தது இது நிட்டிங் நீடில்ஸ். இது ட்விஸ்ட் நீடில்னு சொல்லுவாங்க. இது ஹையர் கிளாஸ் போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதை யூஸ் பண்ணுவோம். ஆனா இது அபிகுர்மிக்கு தான் யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போறது, இது ஹூக் கேப்னு சொல்லுவாங்க, அதாவது நீடிலுக்கு போட்டு வைக்கிறது. இது ரெஸ்ட் டைம்ல போட்டு வைக்கலாம். அதாவது நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சோன்னே இதை போட்டு வச்சா இது டேமேஜ் ஆகாம இருக்கும். அடுத்தது இது ஸ்பிளிட் கார்ட்ஸ், அதாவது பாட்ஸை ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அமிகுர்மி நீடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன நீடில்ஸ். இந்த ஸ்மால் ஹூக்ஸ் 8 பீசஸ் தந்திருக்காங்க. அடுத்தது இந்த அதான் லார்ஜ் ஹூக்ஸ். இந்த லார்ஜ் ஹூக்ஸும் 8 பீசஸ் தந்திருக்காங்க. இது எப்பவும் போல crochet பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எல்லாத்துலயும் நம்பர்ஸ் அழியாம இருக்கிறதுக்கு நல்லா பாத்துக்கிறங்க. இந்த யான் பாத்தீங்கன்னா பிரதான் ஸ்டோர்ஸ்ல சம்மர் லவ்ங்கிற பேஜ்ல வாங்கினேன். ஆனா இவங்க இந்த மாதிரி மெனி பேஜஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே கங்கா அக்ரூவல்ஸ் நிட்டிங் யான்ஸ் தான். இது 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணி பார்த்தாவே இந்த எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நான் நிறைய வாங்கியிருந்தேன். அடுத்தது அடுத்த பேஜில் நோவால மல்டி கலர்ஸ் வாங்கியிருந்தேன். அடுத்த கிளாஸ்ல crochet பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.